இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இதுல ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எஜமான் தூரதேசமாய் போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு ஒருவனுக்கு 5 தாளந்து, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்து கொடுத்து விட்டு பிரயாணப்பட்டு போகிறான். வெகு காலத்திற்கு பின்பு வந்து கணக்கு கேட்கிறான். 5 தாளந்து வாங்கினவன் அதை 10ஆய் மாற்றினேன்னு சொல்லி சந்தோஷமாய் கொடுக்கிறான். 2 வாங்கினவன் 4ஆய் மாற்றினேன் சந்தோஷமாய் கொடுக்கிறான். 1 வாங்கினவன் அதை புதைத்து வைத்து விட்டேன்னு சொல்லுகிறான். எதனால் புதைத்து வைத்தாய்? பயந்து போய். நீ விதைக்காத இடத்துல நீ அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல நீ சேர்க்கணும், சில காரியங்களை பேசுறான். உனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எப்படா அந்த தாளந்து நம்மளால டபுள் ஆக்க முடியும்? 5 தாளந்து ஒருவேளை ஆண்டவர் கையில கொடுத்திருந்தா நிலைமை இவனால முடியாது, ஒன்னையாவது டபுள் ஆக்கட்டும் சொல்லி கொடுக்கிறாரு. அதையும் புதைச்சு வச்சுட்டான். எஜமானுக்கு கோபம் வருது. வந்த உடனே எஜமான் அவன்கிட்ட பாக்குறாரு, பொல்லாதவனும் சோம்பேறியமான ஊழியக்காரன் திட்டுறாரு. திட்டி அதை பிடுங்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. அதிகமா உள்ளவனுக்கு கொடுத்திருந்தாரு. பயம். இன்னைக்கு பயம் இருக்கிறதுலே பயங்கரமானது. அது சின்னவங்கன்னு கிடையாது, பெரியவங்கன்னு கிடையாது. பயந்தா அது நடந்துருமா? இன்னைக்கு கட்டி வந்துட்டாலே கேன்சரா இருக்குமோ? டாக்டர்ஸ் போனவொடனே ஒரு சின்னதா இருக்குது, இவருக்கு எக்ஸ்ட்ரா growth மாதிரி இருக்குது, பயாப்சி பண்ணி டெஸ்டுக்கு அனுப்பணும்னாலே பாத்தீங்கன்னா நல்ல ஜெபம், அல்லது அங்க பாத்தீங்கன்னாலே பயத்துல நிறைய இடத்துக்கு போய் எதாயிருமோ உடனே கேன்சரா இருக்குமோன்னு தான் ஒரு பயம். அந்த பயந்தே பாதி பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இன்னைக்கு பயத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்ல, பயத்தை அவர் கொடுக்கறதும் இல்லை. ஏன்னா நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி தான் கொடுத்திருக்கிறாராம். இன்னைக்கு பாருங்க, அவன் பயந்ததுனால தாளந்த புதைச்சு வச்சுட்டான். அதனுடைய தண்டனை ரொம்ப பெருசு. நம்முடைய வாழ்க்கையில தைரியமா இருக்கான்னு சொல்றாரு. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதங்க. இவ்வளவு பெரிய வேலை இருக்குது, இவ்வளவு பெரிய பொறுப்பு, இவ்வளவு பெரிய படுகை இருக்குது, இவ்வளவு இதெல்லாம் எப்படி செய்ய போறேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேன், பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம், இதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா மொத்தமும் முங்கி போயிடும். கர்த்தர் நடத்துவாருங்கிற தைரியத்துக்குள்ள வாங்க. எக்ஸாம் நாட்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைகள் நல்லா படிக்கும், ஆனா எக்ஸாம் நாட்கள்ல ஒரு பயம் வந்துடும். ஒரு சகோதரன் பேசிட்டு இருக்கும்போது அதான் நல்லா படிப்பான், எக்ஸாம்ல மார்க் வராது. டீச்சர்ஸ்க்கு ஒரு நாள் புரியவே இல்லை. டேய், கிளாஸ்ல நல்லா போய் ஆன்சர் பண்றா, ஹோம்ஒர்க் நல்லா பண்ணி கொடுக்கறா, அங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறா, எல்லாமே நல்லா பண்றா, மெயின் எக்ஸாம் வரும்போது ஏன் உனக்கு இப்படி ஆயிருது, இப்ப நடுக்கி போய் பாஸ் பண்றது உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிருதுட்டு எல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியல. இவன் தலையெழுத்து விதின்னு நினைச்சாங்க. ஆனா அவன் பேசும்போது கண்டுபிடிச்சது என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு பயம். இவன் எக்ஸாம் சென்டருக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்த உடனே எல்லாமே படித்து ஞாபகத்தில் வச்சதெல்லாம் குழம்பி மறதி ஏற்பட்டுறது. அவன் அப்படியே ஸ்டக் ஆகி போயிருந்தான். ஆனால் எழுத முடியல. அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? அந்த பயத்தை விட்டு அவனை வெளியே கொண்டு வரணும். அந்த பயத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? தைரியம் கொடுக்க ஆண்டவர் வேணும். அவனை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி நல்லா ஜோம் பண்ணி, பயப்படாத, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார், நடத்துவாரு, உன்னால முடியும், நல்ல ஒரு ஃபெய்த் அவனுக்குள்ள வர வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. தைரியமா போன, நம்ம தான் நல்லா படிச்சிருக்கிறோமே, எல்லாத்தையும் எழுத முடியுமான்னு சொல்லி உட்கார்ந்தான். அவன் எந்த குழப்பமும் இல்ல, எந்த பயமும் இல்ல, பதற்றம் இல்ல, தேர்வுகளை நன்றாக எழுதி அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்று பாராட்ட பெற்றானாம். யோசித்து பாருங்க, நல்லா படிக்க முடியுது, பயம் வரும்போது எல்லாம் போயிருது. நல்லா திறமை இருக்குது, பயம் வரும்போது செய்ய முடியாம போயிருது. இங்கதான் பிரச்சனை. எதை குறிச்சு பயப்படுறீங்க? அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட முடியாது. கேளுங்க. பயம் போகும் பொழுது சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறும் பொழுது நன்மைகள் நம்மளை தொடர ஆரம்பிச்சிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீ தைரியம் கொடுக்கிற தேவன், பயப்படாதுன்னு சொல்றீங்கப்பா. துணை நிற்கிற தேவன். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, தேர்வு குறிச்சு பயப்படுற பிள்ளைகள் இருக்கலாம், குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலங்களை குறிச்சு, தேவைகளை குறிச்சு, கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லி அல்லது வந்திருக்கிற பலவீனத்தை குறிச்சு, ஏதுவாக இருந்தாலும்
அந்த பயத்தினாவை அப்புறப்படுத்தி பலத்தினால் இடை கட்டி உம்முடைய கிருபையால் நிரப்புவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி ஆற்றி தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓடச் செய்வதற்காக நன்றி. தைரியப்படுத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பலப்படுத்தி கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலப்படுத்துவாரு. தைரியமாய் காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு